ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர். இது எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது உங்களுக்கு இங்கே 12 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இங்கே கொடுத்துருக்க எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க உங்களோட புக்கில் மார்க் பண்ணி. ஓகே, அப் டு இங்கே 12 வரைக்கும் இருக்கா, இதை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்ஸ்ட்ரா உள்ள புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லப்ஸ் தான். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இங்கே 13லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. இதையும் உங்கள் புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சரையும் எழுதிக்கோங்க. நான் சொன்னது மாதிரி எல்லா 1 வேர்ட்ஸையும் படிக்கணும் புக்கில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து 4th பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார் 5 மார்க்ஸ். இது நீங்கள் ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிடுங்க. இப்போ ஸ்னெல்ஸ் லா, அல்ட்ராசானிக்ஸ், ரஸ்டிங், ஆடம்ஸ் ஆப்பிள், ஆண்ட்ரோஜன், இந்த மாதிரி எழுதிடுங்க. எழுதினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்னெல்ஸ் லாவோட கரெக்டான ஆன்சர் இருக்கும்ல, இங்கே 5 இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரெக்டான ஆன்சரில் எது வருமோ அதை எடுத்து இந்த ஸ்னெல்ஸ் லாக்கு இந்த ஹைஃபனுக்கு அடுத்து எழுதணும். ஓகேவா? இப்படி எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப் டு நீங்கள் 10th வரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணணும், 12th ஸ்டாண்டர்டுக்கு கூட. ஓகேவா? ஃபுல்லாக இப்படி தான் நம்ம எழுதணும் மேட்ச்சே. அடுத்து பார்ப்போம். 5th பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 மார்க்ஸ் ஃபார் 20 மார்க்ஸ்க்கு இருக்குது. மொத்தம் எத்தனை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, 10 கொஷின்ஸ் எழுதணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ப்ளஸ் நீங்கள் புக்கில் படித்தது இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோவும் போடலாம். வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஆன்சர் எனி 8 ஆஃப் த ஃபாலோயிங். ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 32 மார்க்ஸ் வந்துடும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆர் 7 கொஷின்ஸ் கிட்ட கூட வரலாம், சான்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக கேட்கணுன்னா. ஓகே, வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1 இம்பார்ட்டண்டானது. ஓகே, அடுத்து 7th பார்ட்டில் ஆன்சர் இன் டீட்டெயில். ஓகே, ஆன்சர் எத்தனை பண்ணணும்னா 3 கொஷின்ஸ்க்கு பண்ணணும். எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு கொஷினில் 2 கொஷின் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் இந்த கொஷின் அட்டென்ட் பண்ணணும், இல்லாட்டி இந்த கொஷின் அட்டென்ட் பண்ணணும். அதாவது எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்குது. இது படிச்சுக்கோங்க. நேம் த எலமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். இப்போ NA சோடியம், இந்த மாதிரி. அடுத்து ஹைட்ரஜன் படிச்சுக்கோங்க. சோடியம் படிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன படிக்கலாம்னா Mg, இதுக்கு என்ன வரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆக்சிஜன், கார்பன், இதெல்லாம் ஈஸியானது. ஓகேவா? இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அடுத்து AR அப்படின்னா ஆர்கான். ஓகேவா? அதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட்டு 30 எலமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லை 30 படிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு 20 கூட படிக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். அடுத்து 53ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் இருக்குது. இதில் ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறீங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, காமன் ஹியூமன் டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். அடுத்து இன்னொரு கொஷின் பாருங்கள். ஸ்கெலிட்டன் ஆஃப் பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது பேர்டுக்கு இருக்க ஸ்கெலிட்டன் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூட் ஆகுது, எதனால்? அடுத்து டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, அதனால் வர எஃபெக்ட்ஸ் அண்ட் காசஸ். ஓகேவா? இது ஈஸியானது. ஆனால் இதை விட ஈஸி இது, நீங்கள் எழுதிடலாம். நமக்கு தெரிஞ்ச கோல்டு, ஃபீவர், இது கூடலாம் மைக்ரோ ஆர்கானிசம்னால் வரும். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கிரேவ் ஸ்டடி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.